வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஆங்கிலத்தில் பல வார்த்தைகளுக்கு முன்பாக ஏ அண்ட் த ஆகிய 3 வார்த்தைகள் இருக்கிறதை பார்த்திருப்பீர்கள். இந்த ஏ அண்ட் த இந்த 3 வார்த்தைகள் தான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கூறுகிறோம். இந்த ஆர்டிகிள்னா என்ன, ஏ எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆன் எந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், த எந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆர்டிக்கிள் என்றால் என்ன? An article is a word used before a noun to show whether the noun is general or specific. ஒரு பெயர் சொல் பொதுவானதா அல்லது குறிப்பிட்டதா என்பதை காட்டுவதற்காக அதற்கு முன் பயன்படுத்தப்படும் சொல் ஆர்டிக்கிள் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகிள்ஸ் எந்த 3 சொற்கள்? ஏ அண்ட் த. இன்னும் எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா? ஏ என்ற ஆர்டிக்கிளுக்கு திஸ் இஸ் எ சேர், ஐ ஹாவ் ரிட்டன் எ புக். ஆன் என்ற ஆர்டிக்கிளுக்கு ஐ ஈட் an apple every morning, I saw an elephant. த என்ற ஆர்டிக்கிளுக்கு த ரெட் ஷர்ட் இஸ் மைன், த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். ஆர்டிகிள்ஸ் 2 வகைப்படும். இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ், டெஃபினிட் ஆர்டிகிள். எதெல்லாம் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ்னா ஏ மற்றும் ஆன். இந்த இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் ஏ அல்லது ஆன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் ஃபார் ஜென்ரல் நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். பொதுவான குறிப்பிடாத பெயர் சொலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதில் உள்ள எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஐ saw a dog in the street. நான் தெருவில் ஒரு நாயை பார்த்தேன். இதில் உள்ள நவுன் பெயர் சொல் என்ன? டாக். அப்போ ஒரு நாயை பார்த்தேன், ஏதோ ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள். அடுத்தது ஷீ பாட் அ பென். அவள் ஒரு பேனாயை வாங்கினாள். இதில் உள்ள பெயர் சொல் நவுன் என்னது? பென். அப்போ அவள் ஒரு பென், ஏதோ ஒரு பெண்ணை வாங்கியிருக்கிறா அப்படின்றதுனால என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா எ பென். ஹீ ஏட் அன் ஆரஞ்ச். அவன் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டான். இதில் ஆரஞ்சு அப்படின்றதான் நவுன் பெயர் சொல். அப்போ அவன் ஒரு ஆரஞ்சு, ஏதோ ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டான் அப்படின்றதுனால ஆன் போட்டிருக்கிறோம். ஷீ இஸ் அன் இன்ஜினியர். அவள் ஒரு இன்ஜினியர். இதில் இன்ஜினியர் அப்படின்றது பெயர் சொல், அதுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்கோம். இந்த ஏயும் ஆனும் எதுக்கு வரும் அப்படின்றத நான் அடுத்தது சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது டெஃபினிட் ஆர்டிக்கிள். அது த. இட் இஸ் யூஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் நோன் நவுன்ஸ். குறிப்பிட்ட திட்டவட்டமான அறியப்பட்ட பெயர் சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, த டாக் தட் பார்க்ட் இஸ் மைன். குறைத்த அந்த நாய் என்னுடையது. அப்போ இதில் உள்ள நவுன் டாக். அப்போ அந்த டாக், அந்த குறைத்த நாய் எது? அது என்னுடைய நாய் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த டாக், அதை ஒரு பர்டிகுலராக ஒரு டாகை சொல்கிறதுனால த டாக் போட்டிருக்கோம். அதே மாதிரி த புக் ஆன் த டேபிள் இஸ் யுவர்ஸ். இந்த மேஜையில் இருக்கிற புஸ்தகம் உன்னுடையது. அப்போ குறிப்பிட்ட இந்த டேபிளில் குறிப்பிட்ட இந்த புஸ்தகம் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறப்ப இதையும் நம்ம டெஃபினிட் ஆர்டிக்கிள் அப்படின்னு கூறுகிறோம். இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் ஏ மற்றும் ஆன் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன் நம்மில் பலருக்கும் தெரிந்த வவ்வல்ஸ் மற்றும் கான்சனன்ட்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஆங்கில எழுத்துக்கள் ஏ, இ, ஐ, ஓ, யு ஆகிய 5 எழுத்துக்களும் வவ்வல்ஸ் என்று சொல்லப்படும். அதை தவிர உள்ள மற்ற அனைத்து ஆங்கில எழுத்துக்களும் கான்சனன்ட்ஸ் என்று சொல்லப்படும். இனி இந்த ஏ எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆங்கில வார்த்தை கான்சனன்ட் உச்சரிப்பில் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏ போடணும். அதே மாதிரி ஒரு ஆங்கில வார்த்தை வவ்வல் சவுண்ட், வவ்வல் உச்சரிப்பில் ஆரம்பிச்சதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆன் போடணும். ஆனால் நம்மில் பலர் என்ன தவறு செய்கிறோம் என்றால், ஒரு வார்த்தை வவ்வலில் ஆரம்பிச்சதுன்னா உடனே நம்ம அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன போட்டுருவோம் அப்படின்னா ஆன் போட்டுருவோம். ஒரு வார்த்தை கான்சனன்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏ போட்டுறோம். அது தவறு. ஒரு வார்த்தையோட சவுண்ட் உச்சரிப்பு எப்படி இருக்குது? வவ்வல் உச்சரிப்புனா அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். கான்சனன்ட் உச்சரிப்புனா அதுக்கு முன்னாடி ஏ போடணும். இப்போ நான் எடுத்துக்காட்டுகள் சொல்லி கொடுக்குறப்ப இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். ஏ அப்படின்ற ஆர்டிக்கிள் முதல் பார்ப்போம். இப்போ ஏ புக் அப்படின்றக்கிறப்ப புக் அப்படின்றது கான்சனன்ட் உச்சரிப்பு அப்படின்றதுனால ஏ புக். அதே மாதிரி ஏ கிட்டன், ஏ டேபிள். அடுத்தது ஆன் அப்படின்ற வவ்வலுக்கு ஆன் ஆப்பிள்,
ஆப்பிள் அப்படின்றப்ப அப்படின்ற வவல் சவுண்ட் வர்றதுனால ஆன் ஆப்பிள். அதே மாதிரி ஆன் எக் அப்படின்ற ஒரு வவ்வல் உச்சரிப்பு வர்றதுனால ஆன் எக். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, உச்சரிப்பை பொறுத்து தான் ஏ போடணும் இல்லைன்னா ஆன் போடணும், எழுத்தை பொறுத்து இல்லை அப்படின்ட்டு. இப்போ யூனிவர்சிட்டி இது எந்த எழுத்தில் ஆரம்பிக்குது? யூ. யூ என்னது? ஒரு வவ்வல். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆன் யூனிவர்சிட்டி போடக்கூடாது. ஏன்னா இதில் ஒய்யூ, அந்த ஒய்ஓயூ இல்லைனா ஒய்யூ அந்த சவுண்ட் வர்றதுனால, இது ஒரு கான்சன்ட் உச்சரிப்பு வர்றதுனால இது ஏ யூனிவர்சிட்டி. அதே மாதிரி தான் ஏ யூரோப்பியன். ஆன் யூரோப்பியன் போடக்கூடாது, ஈ வவ்வலாக இருந்தால் கூட. அடுத்து ஏ ₹1 காயின் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஆன் ₹1 காயின் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஒன் அப்படின்றது WON ஒன் அந்த சவுண்டில் வருது, கான்சனன்ட் உச்சரிப்பில் வருது. ஒன் அப்படின்ற ஒரு கான்சனன்ட் உச்சரிப்பில் வர்றதுனால ஏ ₹1 காயின் தான் போடணுமே தவிர ஆன் ₹1 காயின் போடக்கூடாது. ஓ ஒரு வவ்வலாக இருந்தால் கூட. இப்போ உச்சரிப்பை பொறுத்து தான் என்ன வருது? ஏ வந்திருக்கு. இதில் யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், ₹1 காயின் இது எல்லாமே இந்த UEO எல்லாமே வவ்வலாக இருந்தாலும் ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூரோப்பியன், ஏ ₹1 காயின் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆனுக்கும் இதே மாதிரி வரும். இப்போ HOUR நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா ஹவர் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. ஹெச் சைலண்ட், ஆர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆ அப்படின்றது வவ்வல் சவுண்டு, அதனால இது என்ன சொல்லணும்? ஆன் ஆர் அப்படின்னு சொல்லணும். அந்த ஹெச் சைலண்ட்டாக வர்றதுனால நம்ம ஏ ஹவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆன் ஆர். அதே மாதிரி HONEST நம்ம என்ன சொல்லிடுவோம் உடனே? ஹானஸ்ட். இதுலேயும் ஹெச் சைலண்ட், ஆனஸ்ட் ஓ அப்படின்றது வவ்வல் சவுண்ட், அதனால ஆன் ஆனஸ்ட் மேன். ஏ ஹானஸ்ட் மேன் அப்படி சொல்லக்கூடாது. ஹெச் சைலண்ட், ஆனஸ்ட் ஓ அப்படின்ற சவுண்டில் ஆரம்பிக்குது, அந்த வவ்வலோட உச்சரிப்பில் ஆரம்பிக்குது. அப்போ ஆன் ஆனஸ்ட் மேன். இப்போ ஹெச் அப்படின்றது கான்சனண்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன போட்டிருக்கிறோம்? ஆன் போட்டிருக்கோம். ஏன்னா வவ்வல் உச்சரிப்பில் ஆரும் ஆனஸ்ட்டும் வந்திருக்கிறதுனால. THE டேவா தியா, இதுவும் ஒரு வார்த்தையோட உச்சரிப்பை பொறுத்து தான் த அல்லது தி அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு வார்த்தை கான்சனன்ட் உச்சரிப்பில் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி த போடுவோம். அதே இது ஒரு வார்த்தை வவ்வல் உச்சரிப்பில் ஆரம்பிச்சதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி தி போடுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாய், கேட், யூனிவர்சிட்டி இது எல்லாமே கான்சனன்ட் உச்சரிப்பில் ஆரம்பிக்குது. அதனால த பாய், த கேட், த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஆப்பிள், எலிஃபண்ட், இதெல்லாம் வவ்வல் உச்சரிப்பில் ஆரம்பிக்குது. அதனால இதில் என்ன சொல்லணும்னா தி ஆப்பிள், தி எலிஃபண்ட், தி ஆர் அப்படின்னு சொல்லணும். இனி த அப்படின்ற டெஃபினிட் ஆர்டிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் யூஸ்ட் when the noun is specific, known or unique. ஏற்கனவே அறியப்பட்ட ஒன்றிற்கு அல்லது பெயர் சொல் குறிப்பிட்டதாக இருக்கும்போது அல்லது தனித்துவமான பொருட்கள் அல்லது உயர்வு நிலையில் உள்ள சொற்களை குறிப்பதற்கு த அப்படின்ற ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் சம்திங் ஆல்ரெடி நோன், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் சொல்லுக்கு த போடுவோம். ஐ saw a dog, the dog was barking. ஐ saw a dogனா என்ன? நான் ஒரு நாயை பார்த்தேன். the dog was barking. அந்த நாய் குறைத்து கொண்டு இருந்தது. இப்போ முதல் ஏதோ ஒரு நாயை பார்த்துருக்கோம், அதனால ஏ டாக் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நாய் பர்டிகுலராக அந்த நாயை பற்றி சொல்கிறதுனால த டாக் வாஸ் பார்க்கிங் அந்த பர்டிகுலர் நாயை பற்றி சொல்கிறோம். அடுத்தது ஒன்ஸ் அ லயன் அண்ட் அன் எலிஃபண்ட் லிவ்ட் இன் அ ஃபாரஸ்ட். ஒரு சிங்கமும் ஒரு யானையும் காட்டில் வசித்தன. த எலிஃபண்ட் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த லயன். அந்த யானை அந்த சிங்கத்தை பார்த்து பயந்தது. அப்போ இதில் இந்த த எலிஃபண்ட், த லயன் அப்படின்னு இந்த செகண்ட் சென்டென்ஸில் வர்றது இது டெஃபினிட்டாக நம்ம சொல்கிறதுனால இந்த எலிஃபண்ட்டுக்கு முன்னாடியும் லயனுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். அடுத்தது வென் த நவுன் இஸ் ஸ்பெசிஃபிக், அதாவது அந்த பெயர் சொல் ஒரு குறிப்பாக ஒருத்தரை பற்றி சொல்கிற நேரத்தில் த போடுவோம். த பிரசிடெண்ட், த பிரின்சிபால். அதே மாதிரி யுனிக் என்டைட்டிஸ், இப்போ தனித்துவமான பொருட்கள், த சன், த மூன், தி எர்த். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ், உயர்வு நிலையில்
இருக்கிறதை குறிப்பதற்கு. த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்போ அவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். த டாலஸ்ட் பில்டிங், இருக்கிறதுலே உயரமான கட்டிடம் அப்படின்றத குறிக்கிறதுனால த டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்தது த எதுக்கு வரும்னா ஆர்டினல் நம்பர்ஸ், வரிசை எண்கள். இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் த வரும். த ஃபர்ஸ்ட் கேர்ள், த செகண்ட் சாப்டர். இனி இதில் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ ப்ரைஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிற நேரம் இதில் நம்ம என்ன போட வேண்டிய தேவையில்லைன்னா த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லலாம்டான். ஹீ ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னால் போதுமே தவிர ஹீ ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அடுத்தது த எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், சீஸ், ஓஷன்ஸ், ஆறுகள், கடல்கள் மற்றும் பெருங்கடல்களின் பெயர்களை குறிப்பதற்கு. த கங்கா, தி இந்தியன் ஓஷன். த மவுண்டன் ரேஞ்சஸ் அண்ட் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், மலைத்தொடர்கள் மற்றும் தீவு கூட்டங்களை குறிப்பதற்கு. த ஹிமாலயாஸ், தி அந்தமான்ஸ். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசைக்கருவிகள். ஹீ பிளேஸ் த வயலின். ஹீ பிளேஸ் வயலின் சொல்லக்கூடாது, ஹீ பிளேஸ் த வயலின் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், ஃபேமஸ் பில்டிங்ஸ், செய்தித்தாள்கள், புகழ்பெற்ற கட்டிடங்கள். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது செய்தித்தாள். த தாஜ்மஹால். சில இடங்களில் ஆர்டிகிள்ஸ் போடக்கூடாது. ஏ அண்ட் த இப்படி எந்த ஆர்டிக்கிளுமே போட மாட்டோம். அது 0 ஆர்டிக்கிள் இல்லை நோ ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஆர்டிக்கிள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ப்ளூரல் நவுன்ஸ், பொது பன்மை பெயர் சொற்கள். டாக்ஸ் ஆர் லாயல், டாக்ஸ் தான் இதில் ப்ளூரல் நவுன்ஸ். இந்த டாக்ஸ்க்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் போடலை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கருத்து பெயர் சொற்கள். ட்ரூத்ஃபுல்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ட்ரூத்ஃபுல்னஸ் தான் இதில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுக்கு முன்னாடியும் நம்ம ஆர்டிக்கிள் போடலை. அகடமிக் சப்ஜெக்ட்ஸ், கல்வி பாடங்கள். ஐ லைக் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் தான் இதில் அகடமிக் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் போடலை. லாங்குவேஜஸ், மொழி. ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் போடலை. மீல்ஸ், உணவு வேலைகள். லஞ்ச் வில் பி சர்வ்ட் அட் தி அட்ஜசன்ட் ஹால், லஞ்சுக்கு முன்னாடியும் நம்ம எந்த ஆர்டிக்கிளும் போடலை. டேஸ், த ஷாப் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ், சண்டே நாள். இதுக்கு முன்னாடியும் எந்த ஆர்டிக்கிளும் போடலை. நேம்ஸ் ஆஃப் பீப்புள், சிட்டிஸ், கண்ட்ரீஸ். இப்போ நபரின் பெயர் பீப்புள் அப்படின்னு இருக்கிறப்ப சாமுவல். அதே மாதிரி சிட்டியோட பேர் சென்னை, கண்ட்ரியோட பேர் இந்தியா. எதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன போடக்கூடாது, ஆர்டிக்கிள் போடக்கூடாது. யா சாமுவல்னோ, த சாமுவல்னோ, இல்லைன்னா ஆன் இண்டியாவோ, தி இண்டியாவோ அந்த மாதிரி போடக்கூடாது. ஆனால் நம்ம கண்ட்ரிஸை சொல்கிற நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும் மட்டும் முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா த போடணும். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் கிங்டம். இது ரெண்டும் நமக்கு எக்ஸப்ஷன், விதி விலக்குகள். நான் எழுதியிருக்கிற 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த காணொளியில் ஆர்டிகிள்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமதா தினேஷ். நன்றி.